அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கனி, நான் தான். என்னாச்சு? கிளம்புவோமான்னு கேட்டேன். கனி, கனி, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நடந்தது எல்லாம் இங்கே மறந்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நான் நல்லா தான் இருக்கேன். கனி, என்னமா நீ பதட்டமா தான் இருக்க? இல்லனா நான் தட்டி கிளம்பலாமான்னு கேட்டதுக்கெல்லாம் நீ இப்படி பயப்படுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புவோம். என்ன கனி, ரொம்ப உடைஞ்சு போய் இருக்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா ரொம்ப போல்டா டீல் பண்ணணும். ஆமாக்கா, அழாதுங்க. அக்கா மரவா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. யார் உங்களை அடிச்சது? நீ தானே அடிச்ச. எனக்கே தூக்கமா வருது. தூக்கம் வந்தா தூங்குங்க. அக்கா அழுதுட்டே நிக்காத. கனி, நீ என்ன மனநிலையில இருக்கன்னு என்னால இப்ப உணர முடியுது. ஆனா கனி, இந்த மாதிரிப்பட்ட டைம்ல தான் பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன பார்க்கும்போது எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. என்னம்மா இப்படி வெறுத்த மாதிரி பேசுற? இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இதுக்காக எல்லாம் உன்னை பார்த்து நீயே அசிங்கப்படக்கூடாது. போல்டா ஃபேஸ் பண்ணணும். உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். நம்ம கண்ணுல இருந்து வர கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். அதை எதுக்கு தேவைப்படுத்தணுமோ அதுக்கு தான் தேவைப்படுத்தணும். என்ன கனி, இன்னமும் குழப்பமா இருக்க? ஏதோ கம்பளி பூச்சி ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல? அதுக்கு தான் ரோஹித் ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. நீ அதுக்கும் விடல. என்ன நடந்ததை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. இங்க பாருப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அசிங்கப்பட வேண்டியது நீ இல்ல, அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது அவங்க 2 பேரும் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். எல்லாம் முடிஞ்சதும் அவங்களே தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டாவ. உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்குன்னு நீ நினைக்கிறியா? நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கும். எப்படி நம்ம 5 வரலாம் ஒரே மாதிரி இல்லையோ, அதே மாதிரி நம்ம மீட் பண்றவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. டெய்லி எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. உன்கிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு? எப்படியும் உனக்கு தெரியாம எல்லாம் இருக்காது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு. இப்ப எதுக்குடா இவன் அதை பத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்கிறியா? என் ஒய்ஃபு கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும் தானே இவ்ளோ பண்ணாங்க. வாங்கிட்டு இருந்து அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்க போறியா நீ? எத்தனை பேருக்கு வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலன்னு நீ சந்தோஷப்படணுமே தவிர நடந்ததை அப்படியே மறந்துருக்க. நீ மறக்க வேண்டிய விஷயங்களை உடனே மறந்துடணும். எதை நம்ம லைஃப்ல ஞாபகமா வச்சிருக்கணுமோ அதை மட்டும் வச்சிருந்தா போதும். வீட்டுக்கு போ, தங்கச்சி கூட ஜாலியா இருந்து பேசு, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. யூடியூப்லயே நிறைய டாக்டர்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச், எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர வைக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கனி, தனியா இருக்காம எப்பவும் யாரு கூடயாவது இரு. சாரிடி, நான் மட்டும் கிறுக்குத்தனமா கிரவுண்டுக்கு போகாம இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. முட்டாள், என்னாலதான் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்ட. உன்னை தட்டி கூப்பிட்டதுக்கே இவ்வளவு பயப்படுறனா? நடந்த விஷயத்தால நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கனி, நீ இந்த மாதிரி மூட் அவுட்டா இருக்கிறது வீட்டுல உள்ளவங்கள தான் கஷ்டப்படுத்தும். இப்படியே வீட்டுல போய் அழுத மாதிரி உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கான், அவங்களுக்கே சந்தேகம் வந்துடும். தேவையில்லாம அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு பெருசா தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது நீ தான் மன்னிச்சு விட்டுட்ட. இதுக்கு மேல அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது சரியே இல்ல கனி. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். தேவையில்லாதது எதுவா இருந்தாலும் அப்ப மறந்துடணும். எல்லாரும் சொல்றாங்க, இத்தனை பேர் உனக்காக நிக்கிறோம், நீ இன்னமா அதையே யோசிச்சுட்டு இருக்க? படிச்ச பொண்ணு தானே நீ. எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் கிரவுண்டு அலையாம இருந்திருந்தா இப்படி அம்போன்னு விட்டுருக்க மாட்டேங்களா? அது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். விடுப்பா, பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அழுதுட்டு நின்னா லைஃப்ல பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கையில இப்பதான் வில்லதனை பிடிச்சவங்கள பாக்குற போல. நம்மள சுத்தி இருக்கவங்கள 4 பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. 40 பேர் கெட்டு போயிடணும்னு நினைப்பாவ. அந்த 40 பேரை ஒதுக்கிட்டு 4 பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டா போதும். இந்த கசப்பான விஷயத்த மறந்துட்டு உனக்காக எத்தனை பேர் நிக்காங்கன்னு மட்டும் யோசிச்சு பாரு. என்ன புரியுதா? சரி, கிளம்புவோமா? சரி, இசை கொடுங்க. இசை கொடுக்கவா? ஆமா, நீங்க கொடுங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இனிமே உனக்கு மூளை இருக்காமத? முதல்ல ஒன்னே யாரு இங்க வர சொன்னது? இந்த நேரத்துல நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்ததே தப்பு. இதுல இசை வீட்டுல உள்ளவங்க இசையை தேடிட்டு இருப்பாவ. நீ அவளை கூடுன்னு சொல்லிய? நமக்கு தான் ஒன்னும் ஏறையில போல. இவ்வளவு நெருக்கமா பேசுறான், மறுபடியும் சேர்ந்துட்டாங்களோ? ஏற்கனவே ஒரு தடவை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரிச்சு வச்சிருக்கான். மறுபடியும் நமக்கு அதே சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ன? இவளை எங்க வச்சு பார்த்தான்? எங்க இருக்கா இப்போ? அவளை கொடுங்க, அவங்க அம்மா கிட்ட நானே ஒப்படைச்சிடுறேன். இந்த நேரத்துல நீ வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டு போய் சேரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ அம்மா எனக்கு தான் போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு போற வழியில தான் இருக்கு அவ வீடு. அமர்த்த மேம் சொன்னதை அவங்க அம்மாக்கு கூட நான் தான் போன் பண்ணி சொல்லியிருக்கேன். சோ நானே அவங்க அம்மாட்ட கொடுத்துடுறேன். போதுமா? இனிமே நீங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போன் பண்ணி எப்படியும் 10 மணிக்கு தான் குழந்தைய கொண்டு சேப்பியா? அவ இப்பவே தூங்கிட்டா. ஒழுங்கா என்கிட்டே கொடுத்துருங்க. இசை, ஏ பட்டு, எடி
ஏய் இசை எதுக்கு இப்ப கத்துற? இசை இசை இப்படிலாம் கூப்பிட்டாலே எழும்ப மாட்டா. ஏய் இசை இப்ப எழும்ப போறியா இல்ல மக்ல தண்ணி கோரி ஊத்தட்டா? ஏன் உங்களுக்கு இறங்கி வா, வீட்ல கொண்டு விடாண்டாமா. ஒரு வீட்ல மாமியார மருமகளும் தனித்தனி வீட்ல இருப்பாவ. இங்க என்ன அம்மாவும் பொண்ணும் தனித்தனி வீட்ல இருக்க போறாங்களா என்ன? வீட்ல கொண்டு விடணும் இல்லன்னு கேட்காங்க. பத்தாததுக்கு வேற ஏதோ பேருண்ட பத்தி பேசிட்டு இருக்காவ. இசையோட அம்மா தமிழ்னு விக்கிக்கு தெரியாதோ? இதே எதுக்காக தமிழ் மறைச்சிட்டு இருக்காங்க? எடி இப்ப இறங்கி வர போறியா இல்லையா? ஏன் உங்களுக்கு குட்டி பிள்ளை எல்லாம் எவ்வளவு நேரம் தூங்க? அதான் வாங்குறேன்ல, ஆட்டோல போய் தூங்கலாம். தமிழ், நீங்க அந்த வழியா தானே போறீங்க? நானும் அப்படித்தானே வீட்டுக்கு கிளம்பணும். உங்களையும் இசையை நானே கொண்டு விட்டுறேன். இசையோட வீடு இவனுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு இசையோட அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னு இன்னைக்கு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். இப்ப இறங்க போறியா இல்லையா? தூக்காதே, என்னை எடுத்து கூட்டிட்டு போங்க. எடுக்கலாம் முடியாது, பெரிய பிள்ளை ஆயாச்சுலாம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அவர்கிட்ட இருந்து தூங்கிட்டு தானே இருந்தேன். இறங்கி வா இசை, உங்க அம்மா தேடிட்டே இருப்பாங்க. நான் வாரேன் ஃப்ரெண்ட். என் அழகி, என் லைஃப்ல நீ மட்டும் என் கூட இருந்தாலே போதும். ஏதோ வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இடி இறங்கி வாரியா? அப்படி இல்லாட்டா அவருக்கு மொக்க பஞ்சு டயலாக் எல்லாம் கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். என்ன இசை, அவங்க அப்படி சொன்னதான் நீ என்னைய கலத்தி விட்டுட்ட. எனக்கு தூக்கமா வருது. இறங்கி வாரியா இல்லனா விட்டுட்டு போட்டுமா? வாரேன். அதானே, யாருக்கிட்ட? என் இசை கிட்ட நடக்குமா? சரி இசை, நீ உங்க கூடாலே போ. உன்னை பத்திரமா உங்க அம்மாட்ட கொண்டு சேர்த்துருவாங்க. அப்படியா? அப்படியாவா? இவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிடுவா. இறக்கி விட்டுட்டா நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். போயிட்டு வரேன். எனிவே தேங்க்ஸ். எதுக்கு? என் சின்ன பையனுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம், அதுக்குதான். அது மட்டும் இல்ல, அவனுக்காக இவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்க. அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் எல்லாம். உங்க தேங்க்ஸ் எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க. இவ்வளவு நோகடிச்சிட்டு ஒரு குட்டு உணர்ச்சி கூட இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க எல்லாம். இப்பவே உங்களுக்குள்ளாடி 1008 விஷப்பூச்சி எல்லாம் பறந்துட்டு வந்திருக்கோம்ல. எப்படி இனிமே இவ்வளவு போட்டு தள்ளுறது? கிளம்பலாம் தமிழ். கிளம்பலாம் அண்ணே. பாய் சே போலாம். நம்ம எங்க ஃப்ரெண்ட் வீட்லயே நிப்போமா? எடி வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு நிக்காத. இப்ப வர போறியனா வா, அப்படி இல்லையா இங்கேயே நின்னுங்க. வாரேன். போலாமா தமிழ்? போலாம் அண்ணே, வாங்க. அவ வருவ தமிழ். நீ இப்படி முறைச்சிட்டே நிக்கிறது வேற மாதிரி எல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை வர வைக்குது. என்ன மாதிரி உங்களுக்கு வர வைக்கட்டு? உங்களுக்கு என்ன சந்தேகப்படாத புதுசா என்ன? தமிழ், வார்த்தை அளந்து பேசுனா. உங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணா எனக்கு உயிர் தான் போயிடும். எடி வா, கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட், பை. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். சரிடா பட்டு, பார்த்து போயிட்டு வானா. பாட்டி போயிட்டு வரேன். சரிடி அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பாட்டி பார்க்க வந்துரு. தூக்கு கலக்கத்துல கண்டதையும் உளராம வா போலாம். அவளுக்கு இவனுக்கு இப்ப என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது தெரிஞ்சே ஆகணும். சரி, ஆதி நீ பைக் எடுத்துட்டு அம்மாவை கூட்டு வீட்டுக்கு போ. நான் எதுக்காக போனோம்? எனக்கு வேற வேலை இருக்கு. போனா போ, போய் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைகிட்ட ஆறுதலா போன்ல பேசிட்டு இரு. அப்பனா ஓகே. அம்மாவையும் பைக்ல கூட்டு போயிரு. கார் தான் நிக்குதுல்ல. கார் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தேவைப்படுது. எந்தாலையும் போ. கண்டதையும் உளர்றது யாருன்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். வாங்கம்மா போலாம். நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க கிளம்புங்க. வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். விருப்பம் இருந்தா பேசுங்க, அப்படி இல்லையா எப்போ மாதிரி அண்ணனும் தம்பியுமே என்ன முடிவுனாலும் எடுத்துக்கிடுங்க. இப்ப எல்லாம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தானே எல்லா கதையும் தெரியுது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல விக்கி, சொல்றேன் நான். இப்ப என்ன உங்களுக்கு தமிழை இங்க பார்த்ததுல ஷாக் ஆயிட்டீங்க அவ்வளவுதானே? ஐயே, நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? நீங்க 2 பேருமே கேஷுவலா நிக்கும் போது வீட்டுல வந்து பேசலாம், எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு. சரிப்பா, நீ கிளம்பு. அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஆமா, மதைய தூக்கம் வந்துதான் இருந்திருக்கா. இசைக்கு விக்கியோட ஸ்கூல்ல தானே அட்மிஷன் போட்டிருக்கீங்க? ஆமா. ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்டா எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இசைக்கு அங்கதான் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. விக்கிக்கு இசை உங்களோட பொண்ணுன்னு தெரியாது போல. உங்ககிட்ட தான். இல்ல, தெரிஞ்சுக்க மாதிரி சிச்சுவேஷன் இது வரைக்கும் வரல. இல்ல, குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கான். இசையோட அம்மா நீங்க தானே தெரியவே தெரியாது போல அவனுக்கு. ஆமாண்ணா, சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் இது வரைக்கும் வரல. பாப்பா பிறந்த நாளுக்கு ஸ்கூல்ல கேக் எல்லாம் கட் பண்ணீங்களோ? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் போட்டோ போட்டிருந்தாங்களா? ஓ,
ஓ அப்படியா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கே டைம் இல்லை. இதில் எங்க அண்ணா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு பார்க்கறதுக்கு டைம்? ம். இல்ல அப்ப கூட நீங்க தான் இசையோட அம்மான்னு கண்டுபிடிக்கலையா? இதில் தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? அவருக்கு இசை மேலே ஏதோ ஒரு பாசம், அதனால அவங்க பேசிக்கிடாங்க. இதில் என் பொண்ணு தான் தெரிஞ்சு ஏதாவது ஆக போகுதா என்ன? ஓ, முதல்ல உங்களை ஆசிரமத்துல இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கனியை கொண்டு விடியேன். இல்லை, முதல்ல கனியை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன கொண்டு விட்டா போதும். கனி வீட்டுக்கு போனதான் கனிக்கு அம்மா 1000 கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமா எந்த தகவலும் சொல்லலாம். எப்படியும் அவங்கள சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ முதல்ல உங்களை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கனி வீட்டுக்கு போறேன். ஆ அப்புறம் என்ன, வீட்டில் ஏதோ நல்ல விசேஷம் நடந்திருக்கு போல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அந்த ரணகாலத்துலயும் சாப்பிட்டே என்ன பண்றேன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. வினித் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். இதுல என்ன இருக்கு, எப்ப தெரிஞ்சுக்கிட்டா என்ன? என்ன கனி, இன்னமும் அப்படியே இருக்க? இப்படி நீ இருக்கிறதுனால நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக போகுதா என்ன? என்ன கனி, இவ்ளோ படிக்கிற பொண்ணு, இந்த ப்ராப்ளம் நீ மட்டும் ஃபேஸ் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க. இன்னும் எத்தனை பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்காங்கன்னு தெரியுமா? நாம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கனி. அதுல இருந்து வெளியே வர்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ நீ என்ன மாதிரி மனநிலையில இருக்கேன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு பாக்குறியா? ஏன்னா இதே இடத்துல நானே இருந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு கசப்பான சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. உன்கிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு? எப்படியும் உனக்கு தெரியாமலாம் இருக்காது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு. இப்ப எதுக்குடா இவன் அதை பத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்கிறியா? என் ஒய்ஃபு கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கு. என் ஒய்ஃபு கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கு. என் ஒய்ஃபு கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்னக்க சொல்றீங்க? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு விதமான மனுஷங்களை சந்திப்போம் கனி. ஆதியோட அண்ணா சொன்ன மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கதில்ல. அதே மாதிரி நம்ம மீட் பண்ற ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுல தான் இருக்கு. இப்போ பஸ்ல போறோம், இதுக்காகவே 4 பேர் வருவாங்க. அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? பொண்ணா பிறந்துட்டாலே நிறைய விஷயங்களை மறக்கணும் கனி. இப்பதான் உனக்கு 18-19 வயசு ஆகுது. இன்னும் இந்த சமுதாயத்துல கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? மேபி அன்னைக்கு இசையோட அப்பா மட்டும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியல கனி. எப்படி இன்னைக்கு ஆதி உனக்காக நின்னாரோ அதே மாதிரி ஒரு காலத்துல எனக்காக நின்றுருக்காங்க. ஆதியாவது உனக்கு அறிமுகமானவன். ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இசையோட அப்பாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரோன்னு எத்தனை வருஷமா கோர்ட்டு கேஸ்னால அலைஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் யாருன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமலே அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு. உன் அண்ணிய உயிரா நீ நினைக்கிறீங்களா? கோர்ட்டு கேஸ் நான் எவ்வளவு அலைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ பேரை மட்டும் நான் வெளியே விடவே இல்லை. உனக்காகவாச்சும் ஆதி இருக்கான் கனி. ஆனா நிறைய வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசினதும் அதை அப்படியே நம்பிட்டாங்க. இப்போ நான் ஆசிரமத்துக்கு எதுக்காக திருப்பி வந்தேன்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. நான் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமும் இல்லை. 5 விரல் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா நான் அதுக்கு மேலான மனுஷங்களே பார்த்துருக்கேன். நானே இன்னைக்கு என் சொந்த கால்ல நிற்கும் போது உனக்கெல்லாம் நடந்தது சின்ன விஷயம் கனி. எவனையோ பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. நான் எல்லாம் நம்பி போனவனோட ஒரிஜினல் ஃபேஸே பார்த்துட்டேன். உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு கனி? ஒரு காலத்துல நிம்மதியா என்னால இசைக்கு ஃபீட் பண்ண கூட முடிஞ்சதில்ல. அவ்வளோ போராட்டங்களை நான்லாம் பார்த்துருக்கேன். ஃபீல் பண்ணாதுங்கக்கா. ஏய் இங்க பாரு, நான் இதெல்லாம் உன்னை வருத்தப்பட வைக்கணும்னு சொல்லல. இசைக்கு 4 வயசு ஆயிட்டு. கன்சீவ் ஆன 3வது 4வது மாசத்துல இருந்து நான் தனியா நின்று இசையை வளர்த்துட்டு இருக்கேன். இந்த குழந்தை தான் வேணும்னு இல்ல, ஆனா பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்க போகுது. வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. யோ, வண்டியை ரோட பார்த்து ஓட்டியா? சாரிண்ணா. சஞ்சய் காருக்குள்ள குழந்தை இருக்கு, என்ன யோசிச்சுட்டு டிரைவ் பண்ற? தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பாரு. உடம்புல கம்பளி பூச்சி உந்த மாதிரி தான் இருக்கும். தப்பு பண்றவங்களே எவ்வளவு சந்தோஷமா நடந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு முன்னாடி கூனி குறுக்கி போறியா? போல்டா இரு. வீட்டுல போனதான் தனியா போய் உட்காரணும் போல இருக்கும். தனியா எல்லாம் போய் உட்காராத. தங்கச்சி கூட அம்மா கூடலாம் பேசிட்டே இரு. நைட்டு தூங்கும் போதும் தனியெல்லாம் தூங்காத. சரிக்கா? ரொம்ப நேரமா இசை உங்க மடியில இருக்காளா? நான் வேணா கொஞ்ச நேரம் வச்சிருக்கவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஆசிரமம் வந்துட்டுலாம். இன்னும் 2 வீடு தாண்டும் போது தான் ஆசிரமம் இருக்கு. சரிக்கா. எதுக்காக இந்த வழியில போறான்? கனி வீட்டுல எப்படியும் பேசிதான் கனியை விட வேண்டியதா இருக்கும். இவ்வளவுதானே கொண்டு விடுவான். எதுக்காக இந்த வழியில போயிட்டு இருக்கான்? ஆசிரமமே வந்து என்ன மச்சான் நீ கொண்டு விட்டுருக்க? மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு தமிழ் நீ.
அம்மா இல்லையா ஜி? இருக்காங்க. நீங்க உட்காருங்க மத. ஏடி, எவ்வளவு நேரமா அம்மா போனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காவ? போனே அட்டெண்ட் பண்ண மாட்டியா? அம்மா காலேஜுக்கு தானே போயிட்டு வரேன். பேக்லாம் எங்கடி? அம்மாவை கூப்பிடா ஜி. சரிண்ணா. எம்மா எம்மா இருட்டி வாரேன். காலேஜுக்கு போனத வேற இப்படி நேரம் ஆனதுக்கு பிறகு வீட்ல காணல. ஒரு போனை போட்டு சொல்லுவாங்களா என்ன? வயசான காலத்துல எங்களை கஷ்டப்படுத்தியது. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துன்னெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். லைப்ரரியில நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாவ. எனக்கு நம்ம அம்மாட்ட சொல்லாம இருக்குது. வேற ஏதாவது இஷ்யூல கொண்டு விட்டுருமோன்னு பயமா இருக்கு. நான் இருக்கும்போது என்ன பயம் உனக்கு? மக்க கனி, என்னத்துக்காக அழுதுட்டு நிக்கா? ஏமாக்கா அழுதுட்டு வந்திருக்கு காலேஜ்ல இருந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஐயா, அவளை பார்த்ததுல உங்களை கவனிக்காம விட்டுட்டேன். உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வர கிளம்புன நேரம் ஆகுது. இப்படி தூரம் வந்துட்டு ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம போறதா? பரவாயில்ல ஆண்டி, கனியை கொண்டு விடறதுக்கு தான் வந்தேன். வெளியே ஏதாவது கூட்டிட்டு போனீங்களோ? பஸ்ல வந்தா கூட 6:30க்கெல்லாம் வந்து சேர்ந்துருவா. ஆமா ஆண்டி, கொஞ்சம் வெளியே போனேனா அதான் அவளையும் கூட்டிட்டு போயிட்டேன். சிக்னல் வேற இல்ல, அதான் உங்களுக்கு சொல்ல முடியல. ஒண்ணும் இல்ல மக்கா, உங்க கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தனா கொஞ்சம் கவலை இல்லாம இருந்திருப்போம். வேலையில இருந்த மனுஷனே வர சொல்லிட்டேன். ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடு கண்டியலாம். என்ன ஒண்ணுனாலும் இவியில தான் உடனே கூப்பிட்டாகணும். நீங்க பதட்டப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன். எங்க பிரியா வீட்டுக்காரரு எப்பவுமே பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு. அதான் சொல்லிட்டீங்கல்ல போன் பண்ண முடியல அப்படின்னு. என்னத்துக்காக இப்படி அழுத மாதிரி நிக்கா? அதான் மூஞ்செல்லாம் வீங்கி போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எடி அழுதுட்டா நிக்க? இல்ல காலேஜ்ல எவனாவது அடிச்சுட்டானா? ஏமாக்கா, ஏதாவது பாடத்துல மார்க் கம்மியா எடுத்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தலைவலியா இருந்தேதான். ஏடி தலைவலிக்கலாமா இப்படி அழுத வடிச்சிட்டு இருப்ப? குளிச்சுட்டு வாமாக்கா, காப்பி போட்டு வைக்கேன். சூடா காப்பி குடிச்சாலே கொஞ்சம் இதமா இருக்கும். சரி ஆண்டி, பிரியா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. நான் கிளம்புறேன். இப்போ வந்துட்டு ஒரு கப் காப்பி கூட குடிக்காம இருந்தா இந்த இப்ப வரேன், போயிடாதுங்க. எதுவும் வேண்டாம் ஆண்டி. இருங்க வாரேன். கனி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருந்தியன்னா நான் ஒரு வார்த்தை கேட்டேன் பத்தியா? காலேஜ்ல எவனாவது அடிச்சுட்டானா அப்படின்னு. அதுக்கு என்ன உருட்டி உருட்டி அடிச்சிருப்ப. ஆனா இவ்வளவு பொறுமையா அமைதியா நிக்க? அதான் சொன்னோம்ல ஆஜி, எனக்கு லைட்டா தலைவலி. அம்மா சொன்ன மாதிரி பாடத்துல ஏதாவது மார்க் குறைச்சலா வாங்கிட்டியாட்டி? அதை வச்சுக்கிட்டு ஏதாவது மேம் மார்வ திட்டாவளோ? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருக்கவே மாட்டியா? இல்லன்னு சொல்லி கொடுக்கேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கு. எப்படி இதுல இருந்து வெளியே வரது? மேம் மார்வ திட்டினாலாம் எப்படி தூக்கி போட்டுட்டு நம்ம ஜாலியா இருக்குது? எல்லாம் என்கிட்ட கேளு. இவா ஒருத்தி நச நசன்னு. நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத கனி. உனக்காக தானே தமிழ் இவ்வளவு தூரத்துக்கு பேசினாங்க. இது வரைக்கும் அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு கூட முழுசா தெரியாது. உனக்காக அவங்க பர்சனலே உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நீ வெளியே வரணுங்கிறதுக்காக தான். உனக்கு இங்க இருக்கிறது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா சொல்ல, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். சாரா எல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஏதோ காலேஜ்ல நடந்திருக்கு. இவளுக்கு காலேஜ்ல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அந்த ரேணுவால தான் வரும். இது ரெண்டு பேரும் பேசிக்கிடாவா, ஆனா ஓப்பனா பேச மாட்டேங்க. அவளே என்ன நடந்திருக்கோம் அம்மாட்ட கூட சொல்லாம மறைக்காவானா? கனி, ஏ கனி, அந்த ரேணுனால காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது பிறகு என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா இரு கொஞ்ச நேரம். இங்க பாரு, நீ சொல்ல போறியா இல்லையா? இப்ப காலேஜ்ல என்னமோ நடந்திருக்கு, அதை ரெண்டு பேருமா சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்குதியா? உண்மை சொல்லு. காலேஜ்ல அந்த ரேணுவால தானே உனக்கு பிரச்சனை. அதனால தானே காலேஜ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா இரு. அது பிறகு எதுக்கடி வீடு வரைக்கும் கொண்டு விட வந்திருக்காரு? ஏம்மா, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? இனி அப்படி எல்லாம் சொல்லல. ஏற்கனவே இதுக்கு முந்தி இவ இப்படிதான் கொஞ்ச நாள் இருந்தா. அப்போ அந்த திரியாலதான் இவளுக்கு பிரச்சனை. திரியா? ஆமா, விளக்கு திரியாட்ட முடிய சுருள் சுருளியா விட்டுருப்பா இல்ல. ஷப்பா, நான் சொல்றத கேளு கனி. அங்க வீட்டுக்கு வா. இங்க நீ இப்படியே இருப்ப. அங்கன்னா சாரா, பிரியா, பாட்டி எல்லாரும் உண்டு. யாரும் உன்னையும் தனியா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாராம ரோஹித்தும் புது வீட்டுக்கு போறாவ. வீடு வேற கொஞ்சம் கலக்கலான்னு தான் இருக்கும் இன்னைக்கு. வாரியா? அம்மா, மக்க காப்பி இப்ப கொதிச்சுறா. குடிச்சிட்டு போன காணும். பிரியாக்கு போன் பண்ணி நீங்க என் வீட்ல தான் நிக்குதியான்னு சொல்லிட்டேன். காப்பி குடிச்சிட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஆமா, என் வீட்ல இருந்து நீங்க ஒரு கப் காப்பி குடிச்சா பிரியா என்ன உங்களை அடிக்கவா போறா? ஏமா ஏன்டி? கனி, பிரியாக்கா வீட்டுக்கு போறாளாம். ஆமா, பெரியம்மா வீட்டுக்கு போறாளாம். அங்கதானே பிரியாக்கா சாராக்கா எல்லாரும் இருக்காவ. நானும் அவிய கூடாலே போறேன். நீ எதுக்கு? ஏன் உங்க வீட்டுக்கெல்லாம் அவளை மட்டும் தான் கூட்டு போவீங்களா? ஏமா தாயே, வாமா, உன்னையும் கூட்டு போறேன். கூட்டிட்டு போறதுல ஒண்ணும் இல்ல. இவ என்னத்துக்கு இப்படி இருக்கான்னு தெரியலையே. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி இருக்க மாட்டா. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சது அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை தான் நடக்கும். ஏன் பொருளை எடுத்துக்கிட்டு எதுக்கிட்டு அங்கே இங்கேயுமா வீசி போட்டிருக்கேன்னு சண்டைக்கு தான் போவா அவகிட்ட. இன்னைக்கு இவ்வளவு அமைதியா நிக்கா. அதான் சொல்றா இல்ல, கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு. நீங்க காஃபி மட்டும் போட்டு கொடுங்க, நான் கூட்டிட்டு போறேன் அங்க. கனிமக்கா நல்லா தானே இருக்கா? ஏம்மா நல்லாதாம்மா இருக்கேன். நீ வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் தாண்டினதான் என்னமோ ஏதோன்னு எப்படி மனசு அலையா அடிக்க தெரியுமா? வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எப்படியாவது வீட்டுக்கு போன போட்டு சொல்லிடுமாக்கா. இம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன்.
கொஞ்சம் தலைவலியா இருக்கு அவ்வளவுதான். பெரியம்மா வீட்டுக்கே போறேன். என்னைய விட அவ உன்னை நல்லா தான் பாத்துப்பான். இருந்தாலும் மனசுக்கு என்னமோ நெருடலாவே இருக்கு. காலையில சஞ்சய் நான் கொண்டு விட்டுருவாம்மா. நைட்டு மட்டும் அங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆமாம்மா, நானும் அவிய கூடாலே போயிருவேன். இப்படி 2 பேரும் போயிட்டேன்னா எங்க 2 பேருக்கு நேரமே போவாது. அதான் எப்பவும் சொல்லுவீங்களா, ரெண்டும் எப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு துரத்தி விடியானோ அப்பதான் எனக்கு நிம்மதின்னு. எப்படா துரத்தி விடலாம் தானே நினைச்சிட்டு இருந்தியா? இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது என்னத்தையாவது சொல்லியது. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மக்கா குளிச்சுக்கிட்டு வேற துணியை போட்டுட்டு கிளம்பு. இல்லம்மா, ரொம்ப நேரமா பிரியாக்கா சஞ்சயனாக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. நான் அங்க போய் குளிக்கிறேன். சொன்னா கேட்கவா போறேன்? சரிம்மா. வரேன் ஆண்டி. சரிம்மாக்கா, பாத்து போங்க. கனிக்கு மூஞ்சே சரியில்லை. பிரியா வீட்டுக்காரர் வேற வீடு வரைக்கும் கொண்டு விட்டுருக்காருன்னா நம்ம கிட்ட இருந்து என்னமோ மறைக்கவான்னு தோணுது. கனி வீட்டுக்குள்ள வந்ததை என்னைய கட்டி பிடிச்சிட்டு ஏமா காப்பி இருக்கா பண்டம் ஏதாவது இருக்கான்னு கேப்பா. இன்னைக்கு பிள்ளை பாம்போல போறா. என்னன்னு தெரியலையே. சின்னதும் கூட தானே பேருக்கு, அதனால ஒன்னும் இல்ல, பாத்துக்கிடுவா. இவ்வளோ தலைவலியா இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்குமோ? நீ எப்ப வந்த? மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்கல்ல, அப்பயே வந்துட்டேன். ஓ சாரா, எனக்காக ஒன்று பண்றியா? ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரியா? ரொம்ப தலைவலியா இருக்கு. உங்களுக்காக தான் பிரியா காஃபி போட்டுட்டு இருக்கா. எனக்காக அவங்க காஃபி போடுறாங்களாம். பிரெக்னண்டா இருக்காங்க. நீ என்னடானா எனக்காக காஃபி போடுறதா சொல்ற? உங்களுக்காண்டி மட்டும் இல்ல, கனி வந்திருக்கா. கனிக்கும் தலைவலியா, அது பிறகு சஞ்சய்க்கும் தலைவலியா இருக்கான். அது எப்படிங்க உங்க 3 பேருக்கும் தலைவலி? அவங்களுக்கெல்லாம் தலைவலின்னா அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். ஆமா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சஞ்சய் இருக்காருல, எனக்கு ஃபோன் பண்ணி ரோஹித் இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுமா, என்கிட்ட வந்து கேட்க? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன உண்மை? கனி எதுக்காக நேரா இங்க வந்திருக்கா? சித்தி ஃபோன் பண்ணி அம்மாட்ட கேட்காவா, காலையில ஒரு துணி போட்டு போனா வரும்போது வேற துணி போட்டு வரா அப்படின்னு. அப்படி கேட்டாங்களாம். பாட்டி மேல சத்தியமா கேட்டாங்க. இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு சத்தியம் எல்லாம் பண்ணாத சாரா. எங்க உண்மையதான் சொல்லேன். பேசும்போது ஆமான்னு ஆமான்னு சொல்லி முடி, இல்லன்னா இல்லன்னு சொல்லி முடி. வயசானவிகளுக்கு மேல சும்மா சும்மா சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருக்காத. இப்ப உங்க புராணத்தை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. கனிக்கு என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்து? கரெக்டா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோஹித் அர்ஜென்டா பாக்கணும், எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது கனியும் கூட்டிட்டு வராரு. ஒரு பிள்ளை காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்து துணி கூட மாத்தாம அப்படியேவா வருவா? பாத்ரூம்குள்ள போனா தண்ணியை திறந்து வச்சு அழுக சத்தமா கேக்குது. தண்ணி சத்தத்தையும் தாண்டி அழுக சத்தம் கேக்குதுன்னா அழுதுட்டா இருக்கா? ஆமா. என்ன நடந்துன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? எதுவும் நடக்கல சாரா. காஃபி மட்டும் எடுத்துட்டு வாயா, தலைவலியா இருக்கு. உண்மை சொல்லாம பச்சை தண்ணி கூட தர மாட்டேன். தராத. எனக்கு என்ன? உங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் தண்ணியும் குடிக்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். இப்ப என்னடி உன் பிரச்சனை? நீங்களும் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. வந்தது நச நசன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பாத்ரூம் கதவை போய் பூட்டிடுவியா? இன்னைக்கு இப்படியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அவ வேற காலையில ஒரு துணி போட்டிருந்தாலாம், ஈவினிங் ஒரு துணி போட்டு வரா. இப்ப உண்மையை தெரிஞ்சுக்காம இவ விட மாட்டா. பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல ஏதோ ஒரு பையனால ஒரு பிரச்சனை. இவளுக்கு தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனை? ஆதி ஒன்னு சொன்னா என்னைய சொல்ல விடு. அப்படி இல்லையா நீ தான் பேசுவானா, நீயே பேசிக்கிட்டு இரு. அது பிறகு என்னத்துக்கு என்கிட்ட வந்து கேட்க? இங்க நான் மட்டும் தான் கோவப்படணும். இப்ப நான் சிரிக்க மனநிலையில எல்லாம் இல்ல. இப்ப நானும் உங்ககிட்ட காமெடி கேட்க மனநிலையில இல்ல. என்ன நடந்துன்னு சொல்லுங்க. பிரச்சனை என்னமோ முன்னாடியே போயிட்டு இருக்கு போல. ஆதிக்கும் காலேஜ்ல படிக்கிற வேற ஒரு பொண்ணுக்கும். சரி, அவனுக்கு பிரச்சனை. இவன் என்னத்துக்கு காலையில ஒரு துணி போட்டுட்டு ஈவினிங் ஒரு துணி போட்டு வரானா? ஏமா என்னைய சொல்ல விடு. 5 வருஷமா ஆதி பின்னாடியே சுத்துறாளாம். புதுசா கனி ஆதி லைஃப்ல வந்ததும் அவளால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே கனிக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி என்னென்னமோ திட்டி இருக்கா போல. கனியா? ஆமா. அதுக்கு அவ ஆதியில போய் ஏசணும், கனி எதுக்கு ஏசணும்? என்னமோ இப்பவும் காலேஜ்ல லைப்ரரியில ஒரு பையனுக்கு ஐடியா கொடுத்து பையனுக்கா? அவகிட்ட தப்பா நடந்து அவ லைஃப் அழிச்சிட்டுவான்னு சொல்லியிருக்கான். என்னது? கனிக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. ஹாஸ்டல் வார்டன் ரவுண்ட்ஸ் போனதை பார்த்து பயந்து ஓடிட்டானாய். அது பிறகு ஆதி தான் போய் காப்பாத்தி இருக்கான். அப்புறம் எதுக்கு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? எதுவும் ஆகல சாரா, பயப்படாத. ட்ரெஸ் என்னமோ ஆணில மாட்டி கிழிஞ்சிட்டான். அதான் அப்புறம் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது கூட்டிட்டு வந்தான். கூடவே சஞ்சய், ஆதியோட அண்ணா எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாருமா? ம் ரெண்டையும் பிடிச்சு உள்ள தூக்கி போட்டீங்களா? இப்படி ஒரு விஷயத்த செய்ய நினைச்சவன் காலத்துக்கு வெளியே வரக்கூடாது. இல்லனா சிரிப்பு போலீஸுங்கிறதுனால சிரிச்சுட்டே விட்டுட்டீங்களா? யாரு? நீங்க தான் வீட்லயே எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஸ்டேஷன்லயே உங்களை நம்பி வந்தா சிரிச்சுட்டு அனுப்பி விட்டுருப்பீங்க. இருடி, உன்னை ஒரு நாள் உள்ள கொண்டு போய் துவைக்கிறேன், அப்ப தெரியும். வேற நல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம்ல. எப்பா, அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனைனா உனக்கு போனை டைவர்ட் பண்ணி விடியேன். நீ எது நல்ல போலீஸ் ஸ்டேஷன் நெட்ல சர்ச் பண்ணி சொல்லு, சரியா?
இப்ப 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டீங்களா இல்லையா? வெளியே ரெண்டெண்ணா நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்கு. அவளை உள்ள தூக்கி போட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறியா? நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்கவரை அப்படியே அந்த இடத்துல போய் சேர்ந்துருவாரு. அதுக்குன்னு வெளியே விட்டுட்டீங்களா? பிராக்டிக்கலா யோசி சாரா. அந்த பையனா நல்ல பையன்தான். வீட்டுல உள்ளவங்க பணம் பிசினஸ் சொல்லிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்து பிள்ளைகளை கவனிக்காம விட்டா இப்படிதான் இருக்கான். பிள்ளைகள் மேல பாசமா கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது கிடையாது. சின்ன வயசுலயே அவங்களுக்கு வேலைதான் முக்கியம் சொல்லிட்டு ஆசிரமத்துல பையனை கொண்டு சேர்த்திருக்காவ. ஆசிரமத்துல இருந்து வெளியே வாரது வரைக்கும் நல்ல பையனா தான் இருந்திருக்கான். ஆதி மேல இருந்த கோவத்துல அவளை பழி வாங்க தான் நினைச்சிருக்கான், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு கனிக்கு 2 பேராலேயும் இனி பிரச்சனை வராது. அது பிறகு என்னத்துக்கு பாத்ரூம்ல போய் நின்னு அழுதுட்டு இருக்கா? இன்னைக்கு நீ கனி கூடயே தூங்கு. தனியா விட வேண்டாம் தான் சஞ்சய் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவ எதுக்காக அங்க அழுதுட்டே இருக்கா? அவனுக்கு தானே அழணும். சாரா, மனசுக்கு பிடிச்சவன தவிர வேற யாரு தப்பான ஒரு பார்வை பார்த்தாலும் தாங்கிக்கவே மாட்டாங்க. அவன் வேற துப்பட்டா எல்லாம் பிடிச்சி இழுத்ததா சொன்னான். எப்படியும் அவ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பாவமா இருக்குங்க. அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சுதான் எவ்வளவு வருத்தப்படுவாவ. ஆமா, உடனே போய் சொல்றியா? இங்க பாரு, ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு அவள்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன்னு வச்சுக்கா, யாருக்கு ஓட்டவாய்? வருத்தப்படுவாவ சாரா. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லும் போது பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். எப்படியும் சஞ்சய் கனியோட அம்மாட்டையே சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனையா வெடிக்க போற மாதிரி தெரியுது. நீ உன் திருவாயை முடிக்கிட்டு இருந்தாலே போதும். இப்ப காஃபி போட்டு தர போறியா இல்ல கடையில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி குடிக்கட்டா? காஃபி தானே, இருங்க எடுத்துட்டு வரேன். சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு, மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும், அதில் கவிதை அரங்கேறும். முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும், கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமாம் மழையுண்டு மேகமில்லை. மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்ட தமிழ். ஒவ்வொரு தடவையும் நீ என்னை ஏமாத்திட்டே இருக்க. இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்க தமிழ். இப்ப கூட என்ன நீ ஏமாளியாவே நினைச்சிட்ட எல்லாம். இந்த ஏமாளியோட வலி உனக்கு புரியல எல்லாம். மொத தடவை நீ மட்டும்தான் என்னை ஏமாத்திட்டு போன. இப்போ